خير بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم اجعل أعمالنا لها صالحة ولوجهك خالصة لا تجعل فيها شيئا. اللهم ارزق الإخلاص في الأعمال والأقوال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது ஆன்மீக அமர்வில் 16வது சந்திப்பிலே இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய சந்திப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கடந்த வாரம் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு தொகையினர் கலந்து கொண்டனர். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நாங்கள் செய்தோம். பலருக்கும் அது பலமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அவர்களது ஃபீட்பேக் பின்னூட்டல்கள் தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் யாராவது ஒருவர் இந்த கடந்த வார அமர்வை பற்றி, அதாவது கடந்த வார அமர்வு என்பது அதுக்கு முந்தைய அமர்வோட பிராக்டிஸ். நாங்க அதுக்கு முந்தைய வாரம் பேசினோம் ஈடுபாடு எங்கட தலைப்பு. நாங்க முதலாவது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்று பார்த்தோம். ஒரு 12 செஷன்கள் கொண்டு போனோம். அதுல ஒன்று துல்ஹஜ் முதல் 10 நாளை பத்தி பேசினோம். மற்றபடிக்கு 11 செஷனும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பத்தி தான் நாங்க பேசினோம். அதுலேயும் சில ப்ராக்டிக்கல் பகுதிகளை ப்ராக்டிஸில் நாங்க எடுத்திருந்தோம். இப்ப எங்கட 2வது பகுதி, அதாவது ஆன்மீக வறுமையை போக்குவதற்கான 5 அடிப்படைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில முதலாவது அடிப்படையாக நாங்க பார்த்தது பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அதுல பல விஷயங்களை நாங்க கிட்டத்தட்ட 12 அமர்வுகள்ல பார்த்தோம். இப்ப நாங்க 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம், ஈடுபாடு. தலைப்பை போட்டோம் வெற்றியின் ரகசியமே ஈடுபாடு என்று சொல்லி 2 அமர்வுகளை செய்துவிட்டு 3வது அமர்வு ஒரு வித்தியாசமான அமர்வாக நடாத்தினோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொரு மாதமும் அப்படி செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். உண்மையிலே அந்த அமர்வு குறைந்தபட்சம் 3 மணித்தியாலங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். இருக்குமாக இருந்தால் அந்த பிராக்டிகல் பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும், மிகவும் தாக்கமுடையதாக இருக்கும். அந்த அமர்வுக்குள்ளால் போய் வெளியில் வருகின்ற பொழுது நாங்க எந்த நிலைமையில இருந்தோமோ அதை விட ஒரு சிறந்த மாற்றத்தை, நிலைமையை எடுத்துக்கொண்டு, அதாவது சிறந்த ஒரு நிலைமையில வெளியே வருவோம். அதுதான் அந்த அமர்வோட நேச்சர். அதை நீ ஒரேடியாக நாங்கள் 3 அவர் கொண்டு செல்லாமல் ஆரம்பமாக ஒரு மணித்தியாலத்தை கொண்டு அதை சுருக்கி கொண்டோம். ஷாலா தொடர்ந்து அப்படிதான் அந்த ஒரு மணித்தியாலத்தை கொண்டு நாங்க செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்கள்ல நாங்கள் லைவ் பிசிக்கலி வருஷத்துக்கு ஒருக்க சரி பிசிக்கலி அப்படியான ஒரு அமர்வை ஏற்பாடு செய்யறதுக்கு வருஷத்துக்குள்ளவோ அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்கவோ, அதாவது இந்த வாராந்தம் இப்படி நடக்கும், இந்த ஆன்மீக அமர்வு ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி வித்தியாசமான ஒரு அமர்வு இடம்பெறும். 4 மாசத்துக்கு ஒருக்கவோ 6 மாசத்துக்கு ஒருக்கவோ பிசிக்கலி நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று கூடி இந்த நிகழ்வை செய்ய இயலுமாக இருந்தால் அதுவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க வருகின்ற காலங்கள்ல திட்டமிடுவோம். அது ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் இடம்பெறலாம். எது எப்படி இருப்பினும் முதலாவது எதிர்பார்க்க, இந்த செஷன்ல இருந்து எதிர்பார்க்க முதலாவது விஷயம், இதுக்கான நம்பர் கூடணும். அதை பார்ட்டிசிபேட் பண்ற, கலந்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த குழுமத்துல இந்த செஸ்க்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேராவது ஒரு டைம்ல. என்ன மிக இலகுவான விஷயம், ஒரு 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தான் நாங்க செய்வோம். வாராந்தம் செய்வோம், லேட் நைட். ஆனா அதுல சில அவதானங்கள் வந்துச்சு. பெண்களை பொறுத்தவரையில 9 மணி என்று சொல்றது அவங்க டின்னர் பரிமாறுற, அதாவது இரா போசனம் பரிமாறுகின்ற நேரம். சில வேலை ஆன்லைன்ல போட்டுக்கொண்டு அந்த அவங்களோட கடமைகளை செய்யறாங்கன்னு அந்த நேரத்துக்கு இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண கஷ்டமா இருக்கும். நான் நினைக்கிறேன் இதுல
மிக முக்கியமான விளைவு மாற்றம். இது நாங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற இடம் அல்ல. அப்படியா இருந்தால் தொகுத்து ரிசர்ச் பண்ணி பெரிய ஒரு ஆய்வுகளை செய்யற இடம் இல்ல. இது பிராக்டிஸ், அதாவது பிஹேவியர் மோடிஃபிகேஷன், நடத்தை மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு அமர்வாகத்தான் இந்த அமர்வை நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில ஆக்கள் போக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு வாரமும் மனிதர்கள்ல கலந்து கொள்கின்றவர்கள சிந்தனையில, மனப்பாங்குல, நடத்தையில ஏதோ ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும். அதுதான் இந்த அமர்வோட நோக்கம். அந்த வகையில முதலாவது எதிர்பார்க்கும் கலந்து கொள்கின்றவர்கள எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அப்ப எல்லாருக்கும் இந்த செஷன் அருமை தெரியாது, பெருமை தெரியாது. கலந்து கொண்டுகின்றவர்கள் நல்ல ஃபீட்பேக்கை தாருங்க. அப்ப அவர்கள் என்ன செய்யணும், வருகின்ற பொழுது இந்த நம்பர் கூட வேண்டும். நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் தான் ஒரு 70க்கும் மேல பார்ட்டிசிபேட். ஆனா அவங்க குடும்பங்களாக 4-5 பேராக அப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் பேர் கலந்து கொண்டதை அறிய கிடைச்சிது. அப்போ வாராந்தம் நீங்க அதை இந்த நிகழ்வை இப்படி நம்பர் கூட கூட என்ன செய்வோம்டா, நாங்க செய்யற ஆட்கள் மோட்டிவேட் ஆகும், ஆர்கனைஸ் பண்ற ஆட்கள் உற்சாகம் அடைவாங்க. இதுல நாங்க இடையில அந்த 12 செஷனை முடிச்சுட்டு அடுத்த செஷனுக்கு மாறும் போது ஒரு பெரிய ஒரு புள்ளியாக திகழ்கின்ற, உதாரணத்துக்கு யூசுப் முஃப்தி மாதிரி ஒரு செஷன் ஒன்று போடுவோம் என்று யோசிச்சோம். எங்கட நம்பர் போதாது, நல்ல ஒரு க்ரௌட் ஒன்று வருமாக இருந்தால் அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்விடேஷனை கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் நம்பரை பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த அவங்களோட டைமை மேனேஜ் பண்றதுக்கு டைமை எங்களுக்கு தாரதுக்கு அப்படித்தான் பார்ப்போம். நாங்க சொல்லலாம் ஒரு 1000 பேர் கலந்து கொள்றாங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கான டைமை தர்றதுக்கு பின்வாங்க மாட்டாங்க. எனவே நானே இந்த செஷன் செய்யறேன்ற அர்த்தம் இல்லை. இதை நாங்க ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணும் வரை நான் செஞ்சுட்டு போறேன். நாங்க இடையில சிலரை நாங்க ஆக்களை மாத்தி சில ரிசோர்ஸ் எல்லாம் போட்டோம். அந்த வகையில இது ஆக்கள் வரும் வரையும் ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்கை நான் தந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வார நிகழ்வு எனக்கும் உண்மையிலே நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஆக்கள் தந்த ஃபீட்பேக் இன்ஷா அல்லாஹ் அதோட தொடராகத்தான் எங்களோட தலைப்பு ஈடுபாடு. ஈடுபாடு என்ற தலைப்புல 4வது செஷன் இன்னைக்கு நடக்குது. நாங்க ஆரம்பமாக பேசும்போது சொன்னோம், எங்கட நேரங்களை நாங்க சிறப்பாக பயன்படுத்தணும். குர்ஆன் எப்படி சொல்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் எப்படி வந்திருக்கிறது என்பதை நாங்க பார்த்தோம். இங்கே நாங்க இந்த ஈடுபாடை கூட்டுறதுக்கு இன்னொரு பாயிண்ட் நாங்க விலை கொள்ளணும். எங்களுக்கு அவகாசம் இல்லை. இத நாளைக்கு செய்வோமே, ஒரு 100 தஸ்பீஹ் செய்யறதுக்கு கொஞ்சம் சொன்னகி செய்வோம், கொஞ்சம் தூங்கி எலும்பி ஓதுவோமே, தூங்கி எலும்பி இதுக்கு செய்வோமே. உங்கள பலருக்கு அனுபவம் இருக்கும். தஹஜ்ஜத் நேரம் முழிப்பு வரும் போது, தஹஜ்ஜத்துக்கு முழிப்பு வந்த நேரம் கொஞ்சம் மேலுக்கு அசதியா இருந்தா கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் தூங்கி எலும்பிட்டு தொழுவோம்ன்ற மனசு வரும் சிலருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அப்படியே தஹஜ்ஜத் தவறி போன ஆக்கள் பலரங்கள்ல இருப்பீங்க. எலும்புனா எலும்பிடணும், உடனடியாக எலும்பிடணும். எல்லாம் வச்ச மாதிரி, அதாவது எந்த அளவு தூரம் எங்கட மைண்ட் செட்ல நாங்க தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற சிந்தனைய ஊண்டி பதிக்கிறோமோ எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. அந்த நேரத்துல எல்லாம் வச்ச மாதிரி முழிப்பு வரும். அதே மாதிரி அந்த அசதிகள் எல்லாம் இருக்கும்போது அதை கலைஞ்சிட்டு எழுந்திரும். ஏன்னா அந்த அசதிகளை போக்குறதுக்கு அந்த தொழுகை எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க கல்லை போட சோர்ந்து அது நல்லா தூக்கம் போற நேரத்துல முழிச்சு தஹஜ்ஜத்துல பார்க்கும்போது சின்னோரு ஐடியா வரும், கொஞ்சம் நாங்க தூங்கி எழும்பிடுவோமே. அந்த நேரத்துல அந்த தஹஜ்ஜத் நேரமே தவறி போகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஏன் சுபஹ் தொழுகைக்கு முழிக்கின்ற பொழுது விழிக்கின்ற பொழுதும் கூட அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு. உண்மையிலே இந்த இடத்துல சின்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு நான் போகிறேன். இப்ப சுபஹ உரிய நேரத்துக்கு தொழ வேண்டும் என்று கருதுகின்றவர்கள், அல்லது தஹஜ்ஜத்தை நாங்க குறைந்தபட்சம் 4 மணிக்காவது எழுப்பி தொழுகிறோம் என்று தீர்மானிச்சவங்க இதுக்காக ஐடியா நிறைய திட்டமிடணும். அதுதான் ஈடுபாடுன்றதுல நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். நான் 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழணும்டா 12 மணி 1 மணி வரை முழிச்சிட்டு இருந்தாக்க, லேட் நைட் வரை முழிச்சிட்டு இருந்தாக்க எங்களுக்கு அந்த தஹஜ்ஜத் தொழ இயலாது. அப்ப நாங்க தஹஜ்ஜத் தொழுறதுக்காக என்ன செய்யறோம்டா, ஏலியாக்கும் அது வேற சயின்ஸ் விளக்கங்கள் எல்லாம் நேரத்தோட தூங்குறன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு முந்தி தூங்குறதையும்
இஷாவுக்கு பிறகு கதைச்சிட்டு இருக்கதையும் வெறுத்தாங்க என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுக்கான ஒரு சயின்ஸ் விளக்கமும் இருக்குது. ஏன் நாங்க ஏலியா தூங்கணும் என்று. நான் இப்ப அதையல்ல பேசுறேன். நான் தஹஜ்ஜத் தொழணும் நான் நியத் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த தஹஜ்ஜத் தொழுவதற்காக நான் பல வேலைகளை செய்யணும், பல வேலைகளில் ஈடுபடணும். நான் ஒன்னாவது ஏலியா தூங்கணும். மனிதனுக்கு இந்த சோழிகள் முடிஞ்சேன்னு ஒரு நிலைமை இல்லை. எப்பவுமே சோழி முடிஞ்சிட்டு எப்ப பார்த்தாலும் சோழிகளோட பிஸி லைஃப்ல தான் இருக்கிறான். அவன் ரஷ் லைஃப்ல இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்யணும்டா, அவனை பிளான் பண்ணணும். ஏலியா தூங்கிடணும், ஏன்னா தஹஜ்ஜத் தொழணும். எங்களை வழிநடாத்தின, எங்களுக்கு பயிற்றுவிச்ச ஒரு வழிகாட்டி உஸ்தாத், ஒரு முரபி என்று சொல்ல முடியும். நான் அவரை தஹஜ்ஜத்ல அவரை தான் ரோல் மாடலா எடுத்திருக்கிறேன். உஸ்தாத் அஹ்மத் என்ற ஒருவர். அவரு மார்னிங் 8 o'clock டியூட்டிக்கு போயிட்டுருவாரு. ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு வந்தாலும் சில தாவா பணிகளை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் ஒரு போதும் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து 2 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுவது அவர் தவறுனதில்லை. என்னன்னா 10 மணி ஆயிட்டு ஆளை காணும். ஆளை எந்த இடத்துலயும் காணல, தூங்கிடுவாரு. ஏன் அவர் 2 மணிக்கு எழும்பணும். இப்ப நான் 2 மணிக்கு எழும்பணும்னு திட்டமிடுகின்ற நான், நியத்து வச்சிருக்க நான் என்ன செய்யணும்டா, நான் ஏலியா தூங்க போகணும். ஒரு காய்தா ஒன்றை ஞாபகப்படுத்தலாம். லா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப் என்று நாங்க படிப்போம். தஹஜ்ஜத் தொழுவது என்ற நியத்துல இருந்தா அந்த தஹஜ்ஜத்துக்காக பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த ஏற்பாடுகள்ல ஒன்று நான் ஏலியா தூங்கணும் என்று சொல்றது அந்த ஏற்பாடுகள்ல ஒன்று. இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். ஹசனாத்துல் அப்ரார் சைஆத்துல் முகர்ரபீன் சொல்லி, நல்லவர்கள் செய்கின்ற நல்ல செயல்கள் கூட அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் பாவமாக கருதுவார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் முகர்ரபூன். அந்த முகர்ரபூன் சிறப்பு நாங்க இன்னைக்கு கடைசியா பார்ப்போம். இந்த முகர்ரபூன் என்று சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நல்லவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ன செய்வார்கள், நல்ல செய்ய பிழை இல்ல, ஹராம் இல்ல, தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அதை பிழையாக காணுவார்கள். அதுல ஒரு விஷயம்தான், நான் தஹஜ்ஜத் தொழணும் அவங்க அவங்க ஒரு வாஜிப் மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைய அவங்களுக்குள்ள அவங்க கடமையாக்கி கொள்வாங்க, கடமையாக்கி கொண்டு தொழுதுட்டு வருவாங்க. அப்ப அந்த தஹஜ்ஜத் தொழுகைக்காக ஏலியா தூங்கணும்ன்றத ஒரு கடமையா பார்ப்பாங்க. அந்த லேட் ஆகி முழிச்சிருக்குது, ரைட், எந்த விதமான இலக்கும் இல்லாம விழித்துக் கொண்டிருப்பது, அல்லது நான் சொல்ல வர்ற மாதிரி சோழியல் வேலையை முடியறதில்லை, நாங்க விழிச்சிட்டு இருக்கிறத கூட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் பாவமாக பார்ப்பாங்க. லேட் நைட் தூங்குறதுல விபரீதங்கள் சயின்டிபிக்கலா அது வேற விஷயம் இருக்கு, அதை நான் இந்த இடத்துல சொல்ல வரல. ஆனா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் லேட்டாகி தூங்குறத பாவமாக பார்க்கிறார்கள். காரணம், தஹஜ்ஜத் தொழுக தவறி போகும், அல்லது தொழுதாலும் கூட கான்சன்ட்ரேஷனோட தொலை இயலாது, உற்சாகமாக தொலை இயலாது, குஷுவோட தொலை இயலாது என்பதற்காக லேட்டாகி தொழுகிறத பாவமா பார்ப்போம். இரண்டாவது ஏற்பாடு வயிறு புடைக்க சாப்பிடுறது, வயிறு முட்டை சாப்பிடுறது. நாங்க இரவுல சாப்பிடும் போது அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது தஹஜ்ஜத் தவறி போக சந்தர்ப்பம் உண்டு. ஏன் மஸ்து, அதுக்கும் சயின்ஸ் விளக்கம் இருக்கு. லேட் ஆகி சாப்பிடக்கூடாது, ஹெவியா நைட்டுக்கு சாப்பிடுறது, ஹெவியா சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பின்னுக்கு பகுதியில் நாங்க பார்க்குற விஷயங்கள். நாங்க நைட் சாப்பாடை லைட்டா எடுத்துக்கொள்ளணும், ஏலியா எடுக்கணும். எங்கள பலர் சாப்பிடுகிறார்கள் லேட் நைட். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற விஷயம் தான், எங்களுக்குள்ளால ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது, அதுல ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இப்ப அதுல குறிப்பாக 11 மணியில இருந்து 4 மணி வரை இருக்க நேரத்துல
செரிமானங்கள் எதுவும் நடக்காது. நீங்க 11 மணிக்கு பிந்தி சாப்பிட்டீங்கன்னா 4 மணி வரை சாப்பாடு இறப்பையிலேயே இருக்கும். செரிமானங்கள் நடக்காது, வேற வேலையில் இருக்கு அந்த டைம்ல. அப்ப என்ன நடக்கும்? வயிற்றிலே இருந்து அது பல வகையான நோய்களை கொண்டு வரும். எனவே இரவுல சாப்பிடுகின்ற பொழுது ஏலியா சாப்பிடணும். பலரும், பல வைத்தியர்களும் உபதேசம் செய்யறாங்க, 7 மணிக்கு முந்தி சாப்பிடுங்க. அடுத்து லைட்டா சாப்பிடுறது, ஹெவியா சாப்பிடப்படுகிற சாப்பாடு. நாங்க ஹெவியா சாப்பிடுற சாப்பாடு காலை சாப்பாடாக தான் இருக்கணும். எங்கள் எல்லாமே தலைகீழ தான் நடக்கிறது. நான் சொல்றேன், இது நான் சொல்றேன் சயின்டிபிக்கலா சொல்ற விஷயம். நாங்க இங்க பேச மோரலி சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்றால் எங்களுக்குள்ளால் ஏண்டா அதுக்கு பிறகு நாங்க பெரிய உழைப்பு, உடல் உழைப்பு ஒன்று இருக்காது, உடல் இயக்கம் ஒன்று இருக்காது. அப்ப என்ன செய்ய போறோம்? பெட்டுக்கு போறோம், தூங்க போறோம். அப்ப அந்த செரிமானம் அடைகிறதுக்கு பொடி இயக்கம் போதா. அப்போ ஒரு வகையான மஸ்தில் இருக்கும், நல்ல தூக்கம் போகும். அல்லது எலும்பினாலும் மஸ்தா இருக்கும். அப்ப ஹசனாத்துல் அப்ரார் செய்யாத்துல் முகர்ரபின் அடிப்படையில இந்த அதிகமாக சாப்பிடுவது, லேட்டாகி சாப்பிடுறத கூட இந்த முகர்ரபுகள் பாவமாடுவாங்க. நாங்க சொல்ல வரோம் என்னண்டா, நான் தஹஜ்ஜத் தொழணும் என்று இருக்கிறவரு என்ன செய்ய வேண்டாத திட்டமிடணும். நான் சுபக நேரத்துக்கு தொழணும் என்று கருதுறவரு திட்டமிடணும். சும்மா மனசுல இறக்கி தொழணுண்டு. ஆனா உள்ள வேலைகள் சோழிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு டயர்டாகி லேட்டாகி தூங்குறோம். தூங்கும் போது தஹஜ்ஜத் தவறுது, அல்லது எழும்பினால் தஹஜ்ஜத் விட்டு அடிப்படையான பர்து தொழுகையே தவறி போராக்கள் இருக்கிறது. ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த கடமைகளை செய்ய, இதுதான் ஈடுபாடுன்னு நான் சொல்றேன். ஒரு வேலையை செய்யறது எவ்வளவு வேலை தங்கி இருக்கிறது. அடுத்து நாங்க போஸ்ட்போன் பண்ணப்பட ஒரு நாளும் கொஞ்சத்துல செய்வோமே, கொஞ்சம் சற்று பின்னர் செய்வோமே, இதை முடிச்சிட்டு செய்வோமே, உடனடியாக ஈடுபட. அதுதான் இன்னைக்குரிய டாபிக். அந்த வகையில இந்த இந்த இடத்துல நாங்க இதை விளங்கி கொள்றதுக்கு இந்த சூரத்துல் காரியா தானே சொல்லுது, நாங்க அதிகமான செயல்களை செய்யணும். நாங்க மௌத்தாகின்ற பொழுது எங்களோட மீசானுல் ஹசனாத் பாரமுடையதாக இருக்க வேண்டும் என்று நாங்க சொல்றோம். அது ஈடுபாட்டை சொல்லுது. அந்த ஈடுபாட்டை கூட்டுறதுக்கு அடுத்து வருகின்ற சூரா சூரத்து தகாசுர் என்ன சொல்கிறது என்றா, அல்ஹாக்குமு தகாசுர், எங்கட ஈடுபாட்டை தடுக்கிற அல்லது எங்கட கவனத்தை சிதைக்கிற விஷயம் உலக விவகாரங்கள். அதைத்தான் நான் சற்று முன்னர் இப்படி நான் விளங்கப்படுத்தினேன். ரைட்? அப்ப அந்த சூரா, நாங்க சூரா விளக்கமல்ல பார்த்தது, அந்த சூரா சொல்ல வருகின்ற மைய கருத்து சூரத்து தகாசு, சூரத்து காரியா சொல்லும், உங்களோட ஈடுபாட்டை சொல்லும். நீங்க உங்களோட நாட்களை, பொழுதுகளை சரியாக திட்டமிட்டு செயற்படுத்தி மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கி கொள்ளுங்க. சூரா காரியா சொல்லுது. இந்த ஈடுபாட்டை கூட்டுறதுக்காக அடுத்து வருகின்ற சூரா என்ன சொல்லுதுன்றா, அல்ஹாக்குமு தகாசுர். தகாசுர் சொல்ல வர கருத்து என்னடா, அதோட மைய கருத்து, உங்களுக்கு பெரிய ஒரு அவகாசம் இல்லை, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அவகாசம் மிகவும் குறுகியது. ஒரு மின்னல் வெட்டி மறைகின்ற அவகாசம் தான் உங்களோட வாழ்க்கை. எங்களை பிராக்டிக்கலி நாங்க சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது இப்பவே எவ்வளவு காலம் ஓடிட்டு பாருங்க, எவ்வளவு நேரங்கள் போயிட்டு பாருங்க, நாங்க என்ன சாதிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அப்ப எங்களுக்குரிய அவகாசம் மிகவும் குறுகியது, பெரிய ஒரு அவகாசம் இல்லை. ரெண்டாவது சொல்லும், மிக வேகமாக முடிஞ்சிடும். எங்களுக்கு ஒரு குறுகிய நேரம் தான் இருக்கிறது, எங்களோட வாழ்நாள் ஒரு குறுகியது, அதுலயும் வேகமாக முடிவடைந்து விடும் என்று சூரத்து தகாசுர் சொல்வதை நாம பார்க்கிறோம். அது என்ன குறுகியது, வேகமாக முடிஞ்சிடும், இது நாங்க விளங்குறதுக்கு பாருங்க. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தி மிம்மா தஅதுன். அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு நாள் என்று சொல்றது, அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு நாள் என்று சொல்றது எங்கட கணிப்பீட்டின்படி, அந்த சூரா சொல்ல, உங்களது கணிப்பீட்டின்படி 1000 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு நாள். யௌமன் இந்த ரப்பிக்க கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன்.
எங்கட கணிப்பீடு என்ன? 60 செகண்ட் ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலம் ஒரு நாள், 7 நாள் ஒரு வாரம், 4 வாரம் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம். இதானே எங்கட கணிப்பீடு. இதான் ரைட். எங்கட நாளாந்த இதை நாங்க இப்படிதான் கணிப்பிட்டு வச்சுக்கோம். இந்த கணிப்பீட்டின்படி 1000 வருஷம் தான் அல்லாஹ் தாலா இடத்துல ஒரு நாள். அப்படின்னா 24 மணித்தியாலம் என்று சொல்றது, 24 மணித்தியாலம் என்று சொல்றது 1000 வருடங்கள். 24 மணித்தியாலம் என்பது 1000 வருடங்கள். அப்ப அரை நாள் என்று சொல்றது 12 மணித்தியாலம். 12 மணித்தியாலம் என்று சொல்றது என்னது? 12 மணித்தியாலம் 500 வருடங்கள். நாங்க யாரும் 500 வருஷமும் வாழ்றதில்ல. கால் நாள் 6 மணித்தியாலம். 6 மணித்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தாலாவோட கணிப்பீட்டில் 250 வருஷம். எங்கட 250 வருஷம் அல்லாஹ் தாலத்துல 6 மணித்தியாலம். அதையும் உடைங்களே, 3 மணித்தியாலத்துக்கு எடுங்களே. 3 மணித்தியாலம் என்று சொல்றது எங்கட கணிப்பீட்டுல 125 வருஷம். அப்போ நாங்க வாழ்றோம் 125 வருஷம். எங்கேயாவது ரெயா ஒருத்தர் வாழ்ந்துதான் கேட்போம். இப்ப நாங்க அதுலயும் வாழறோம். இப்ப நாங்க அதையும் உடைப்போம். 3 மணித்தியாலத்தை இன்னும் அரைவாசம் உடைச்சா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்று சொல்றது எங்கட கணிப்பீட்டுல 62.5 வருடம். அப்ப நான் 62.5 வருஷம் வாழ்கிறேன் என்று சொன்னால், 63 வருஷம் வாழ்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வோட கணிப்பீட்டுல நான் 1.5 நாள் 1.5 மணித்தியாலம் தான் வாழ்ந்திருக்கேன். கணக்கு விளங்குதா? ரைட். அப்ப எங்கட வாழ்க்கை, எங்கட வாழ்நாள் குறுகியதுன்றது நான் 62 வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்றதுல 1.5 மணித்தியாலம் நான் வாழ்ந்தேன். இதைத்தான் சூரத்து நாசியாத்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளை மறுமை நாள்ல எவ்வளவு காலம் அப்பா வாழ்ந்தாயின்று நாங்க மறுமை நாள்ல பார்க்கும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கஅன்னஹும் லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. நாங்க ஏதோ ஒரு பொழுதுல, ஒரு மாலை பொழுதுல, அல்லது ஒரு காலை பொழுதுல, அல்லது ஒரு பகல் பொழுதுல, அல்லது ஒரு இரா பொழுதுல தான் வாழ்ந்திருக்கோம். இதான் எங்களோட வாழ்க்கை. 1.5 மணித்தியாலம் ஒரு மாலை பொழுது. எங்கட பொழுதுகள் எடுக்கும் பொழுது ஒரு பகல் பொழுது பெரிய ஒரு நேரம் அல்ல. நேரத்தை பொழுதுகளாக பிரிக்கும் போது அப்படித்தான் பிரிக்கும். மாலை நேரம் என்பது ஒரு சின்ன ஒரு பகுதி. இப்படி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவோட பார்வையில நான் வாழ்றது ஏதோ ஒரு பொழுதுல 1.5 மணித்தியால வாழ்க்கை. இதைத்தான் சூரத்து தக்காசுர் எங்களுக்கு சொல்ல வருது. எங்களுக்கு பெரிய காலம் ஒன்று இல்லை. நூஹ் நபி வாழ்ந்தது போல, எங்களுக்கு முன்னேறவர்கள் வாழ்ந்தது போல 950 1000 வருஷம் வாழ்ந்தோம், 2000 வருஷம் வாழ்ந்த என்ற வாழ்க்கை அல்ல. உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் 60க்கும் 70க்கும் இடையில வாழ்கின்றவர்கள். சராசரியாக எவரேஜா வாழ்றாக்கள் 60க்கும் 70க்கும் இடையில. விதிவிலக்கு தான் 70 தாண்டி போறது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கை ஒரு பொழுது. இதைத்தான் அந்த சூறால நாங்க பார்க்கிறோம். இதைத்தான் தக்காசுர் சொல்லி இங்க ஈடுபடுங்க ஈடுபடுங்க ஈடுபடுங்கன்னு சொன்ன சூரத்து காரியாவுக்கோ அடுத்த சூறால அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க தாமதிச்சுட்டு இருக்காதீங்க, யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பிற்போடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு அவகாசம் இல்லை. இது ஒரு விஷயம். ஏன் எங்கட வாழ்நாள் குறுகியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். திரும்ப என்ன சொல்றான் என்றால், மிகவும் வேகமாக முடிவடைந்து விடும். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. அப்போ கடந்த ஆரம்ப காலங்கள்ல ஒரு வருஷம் முடியலன்னு சொல்றதே பெரிய ஒரு காலமா இருக்கும். இப்ப ஜஸ்ட் 2000 ஆண்டு பிறந்துச்சுன்னா 2025 இருக்கோம். 25 வருஷம் எவ்வளவு வேகமாக கடந்து போயிட்டு பாருங்க. அப்போ மிக வேகமாக போகுது. காலம் போக 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 இப்ப பல வகையில யோசிக்கலாம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட படைப்பை பற்றி சொல்ற இவ்வளவு பெரிய ஒரு கால் இந்தியால ஒரு கால் இலங்கையில இருந்து என்று சொல்ற அளவுக்கு பெரிய ஏன் ரெண்டு பேர் தான் உலகத்துல இருந்தாங்க. இப்ப எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? அந்த ரெண்டு பேருக்கும் இந்த உலகம் தான் இப்ப கோடிக்கணக்காக வாழ்றாக்குங்க. அப்ப ஆக்களோட சைஸ் எல்லாம் சிறிய சிறுசாய் 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 வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருந்தாக்க கோடிக்கணக்கில் இந்த பூமியில வாழ இயலாது. சில ஆயிரங்கள் தான் வாழ இயலும். ஆனா கோடிக்கணக்கில் வாழ்ந்த இந்த பூமி அந்த காலத்துல மாதிரி ஒரே சைஸ்ல தான் இருக்கு. சைஸ் மாறல. ஆனா ஆக்களோட சைஸ் ஏன்னா இந்த பூமிக்குள்ளாலத்தான் எல்லாரும் வாழ போறாங்க. சரி, இது ஒரு பகுதி. திரும்ப லைஃப் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. சல்லாசமன் காலம் 60க்கும் 70க்கும் இடையில சுருக்கப்பட்டிருக்கு. அப்ப டைம் வேகமா முடியடையும். ஆக்கள சைஸும் குறைஞ்சு கொஞ்சம் போகும். இதுதான் போற போக்கு. அப்ப அடுத்ததாக முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு தாமதிக்கிறதுக்கு எந்த அவகாசம் இல்லை. டக்குன்னு முடிஞ்ச நேரம். நான் எத்தனை ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க வேண்ட டெஸ்ட் பலருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். லேசா முழிப்பார் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழும்புவோம் என்று கருதுனீங்கன்னா தஹஜ்ஜத் மிஸ், சில வேளை சுபஹ் தொழுகை மிஸ், ஜமாத் மிஸ் ஆயிரும். மிக முக்கியமா அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஷயம் நான் இங்க ஞாபகப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். இந்த 24 மணித்தியாலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 லட்சம் காலம் வாழ்ந்தா தான் 1.5 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் ஏதோ ஜஸ்ட் அப்படிதானே? ரைட். இப்ப நாங்க இதை எப்படி நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்தை வாழ்நாள குறைச்சாலும் அல்லாஹ் நபித்தோழர்களை முந்தி கொண்டு போறதுக்கான அவகாசங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வகையில தான் யார் நாங்க மூட் அவுட் ஆகுது, அடே எங்களுக்கு இப்படி செய்யல, அந்த காலத்துல இவ்வளவு காலம் வேலை செஞ்சாங்களே, இப்படி எல்லாம் அமல் செஞ்சாங்களே, ஹதீஸ் இருக்கு. அப்படியா இல்ல, மாற்றமாக நிறைய அவகாசங்களை தந்திருக்கார். அதுல ஒரு ஒரு கருத்து தான் இன்றைய காலத்துல, இந்த குறுகிய காலத்துல மிக வேகமாக முடிவடைகின்ற இந்த காலத்துல நாங்க சொல்ல வரல எல்லா சோழிகளையும் வேலைகளையும் விட்டுட்டு வந்து நீங்க இபாத் செய்யுங்க. எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அம்சமும் இபாதத்தாக நாங்க மாத்தலாம். நாங்க பேச்சுற பேச்சு ஒவ்வொன்றும் இபாதத்தாக மாறலாம். நாங்க செய்யற ஒவ்வொரு செயலும் இபாதத்தாக மாறலாம். அதை நாங்க இப்ப பார்ப்போம். அந்த ஈடுபாட்டுல அதெல்லாம் நாங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்ல வரேங்க, அதாவது நாங்க 24 மணித்தியாலங்களும் சரியாக யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி நன்மைகளை சேகரிக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தந்திருக்க ஒரு அவகாசம் தான் இந்த நேரத்துல நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், பொன்னான நேரம். இந்த பொன்னான நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க சொல்லுவோம், இரவுல நீங்க விழிச்சிருந்து 3 மணித்தியாலம் படிப்பதை விட காலையில எழுப்பி 1 மணித்தியாலம் படிக்கிறது ஒர்த்ன்னு சொல்லுவோம். இந்த 3 ஹவருக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னது போல ஏலியா தூங்கும் போது எங்கட மெலட்டனின் என்ற சுரப்பி இந்த பார்வை நரம்போட வச்சிருக்கி அது சுரந்து மூளைகளை சலவை செய்து உடம்ப ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். அப்ப மூளை சலவை செய்யப்படுவதன் மூலம் மூளையின் கழிவுகள் அகற்றப்பட்டு சிந்தனை திறன் டெவலப் ஆகுது, மெமரி பவர் டெவலப் ஆகுது. அப்ப தூங்கி எழும்பும் போது இப்ப நாங்க அந்த மெலட்டோனின் என்ற சுரப்பி அதான் அந்த சல்லாசம் சொன்ன ஹதீஸை நான் சொன்னேன், அந்நவமும் கப்லல் இஷா, இஷாவுக்கு முந்தி தூங்குறதையும் இஷாவுக்கு பின்னால கதைச்சிட்டு இருக்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்ற ஹதீஸும் இந்த தலைப்போடு தொடர்பான ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்டா, நாங்க ஏலியத்துங்க இந்த மெலட்டோனின் என்ற அந்த சுரப்பி பார்வை நரம்போடு இருக்கு. அந்த நொதியம் சுரக்கிற சுரப்பி அது பார்வை நரம்போடு இருக்குது. நாங்க தூங்கினால் கண்ணை ஒத்துனா தான் அது சுரக்கும். இது தொடர்பான தனியான ஒரு தலைப்பு பேச வேண்டியது. இப்ப இது சுரந்தாக்க என்ன நடக்கும்டா, எங்கட மூளை செலவு செய்யப்பட்டு மெமரி பவர் கூட்டும், திங்கிங்ஸ் டெவலப் ஆகும்.
இது 2 மணி 3 மணி ஆகும், இது நீளும். இப்ப நாங்க லேட் ஆகி தூங்கணும், நாங்க சொன்னோம் அசதியா இருக்கும், கன்சன்ட்ரேஷன் பண்ணல தொழுகையிலையும் கூட. அப்ப நாங்க லேட் ஆகி தூங்கணும்டா அந்த மெலட்டனின் என்ற சுரப்பி சுரக்கவே சான்ஸ் இல்லை. மேலுக்கு அசதியா இருக்கும், தூங்கினாலும் கூட ரிலாக்ஸா இருக்காது. அதனாலதான் 12 மணிக்கு முந்தி தூங்குறது தூக்கத்தை ஈடுபடுத்து. இப்படி இதனாலதான் சொல்றோம் இரவேல 3 மணித்தியாலம் படிக்கிறது. இப்ப இரவேல 3 மணித்தியாலம் படிக்கிறாரு, தூங்கிடுறாரு. அதை விட கொஞ்சம் ஏலியா எழும்பினாருண்டா, அதாவது நாங்க 10 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எழும்பணும்டா. நான் அந்த விஷயத்த சொல்ல வர்றேன்னு, 2 மணிக்கு எழும்பணும்டா. 2 மணில இருந்து 5 மணி வரை 3 மணித்தியாலம், கிட்டத்தட்ட எங்க 3 மணித்தியாலத்தை நாங்க 9 மணித்தியாலமாக மாத்துறோம். இதே நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது. ஏன் நீங்க சொல்ல வரேன்டா, நாங்க ஈடுபாடு கூட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பொன்னான நேரங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். அது ஒரு பொன்னான நேரம் தான். மூன்றாவது இரவு, இரவு மூன்றாக பிரிச்சா, மூன்றாவது இரவுல அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குறான். எல்லாத்தையும் டச் பண்ணி பாருங்க, சொன்னதெல்லாம் தொடர்படுத்தி பாருங்க. அல்லாஹ் தஆலா மூன்றாவது வானத்துக்கு இறங்குறான் மூன்றாவது இரவுல. அந்த மூன்றாவது இரவை மூன்றாக பிரித்து முதலாவது நேரம், சரியா விளங்கிக்கோங்க, இரவுல 3 பகுதியா இரவை பிரிக்கிறது. அந்த மூன்றாவது இரவு அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு வருகிறான், அடியார்களைத்தான் பார்க்கிறான். அல்லாஹ் அவன் வேலையை அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு பிரிச்சு வச்சிருக்கான், இப்படி 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 எல்லாம் செய்யணும்னு. அதுல மூன்றாவது இரவு அடியார்களுக்காக ஒதுக்கியிருக்கான். அடியார்கள் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து வைக்கிறது, யார் என்ன கேட்கிறாங்க அதை கொடுக்கிறது, ரைட்? இப்படியான வேலைகளுக்காகத்தான் அந்த மூன்றாவது இரவு வச்சிருக்கான். அந்த மூன்றாவது இரவுல முதலாவது நேரம் என்று சொல்றது, அந்த மூன்றாவது இரவை மூன்றாக பிரிச்சு அதுல வர முதலாவது நேரம் தான் பொன்னான நேரமாக அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த பொன்னான நேரம் என்று சொல்றதுல இது, இந்த நேரம் பவர்ஃபுல் டைம். நான் ஏற்கனவே சொன்னது போல அங்க 1 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கு ஈக்குவலா இருந்து ஸ்டடிஸ்ல சொல்றோமே, அது மாதிரி இந்த பொன்னான நேரம் 2 மணில இருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரை உள்ள நேரம், இது 24 மணித்தியாலத்துல பவர்ஃபுல்லான நேரம், சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்வோமா இருந்தால் எங்களோட வாழ்நாள்ல நிறைய நன்மைகளை. அது மாதிரிதான் இந்த நேரத்துக்கு இருக்க ஒரு தனி சிறப்பு என்னண்டா, நீங்க கேக்குறீங்க, நீங்க சுஜூத்ல தொழுறீங்க, தொழுது சுஜூத்ல இருந்து கேக்குறீங்க, நீங்க கேக்குற விஷயம் ஹதீஸ்ல தொகுத்து பார்க்கின்ற பொழுது வருகின்ற கருத்தை நான் சொல்றேன். கேட்கிற விஷயம் கலாக்கதிர இல்ல. நான் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், எந்த கலாக்கதிர அப்படி எழுதல, வேற மாதிரி எழுதி. சில வேளை அந்த நேரத்துல, அந்த முதலாவது நேரத்துல அப்படியான விஷயங்களை தான் நல்லா பார்ப்போம். அந்த 3 டைமையும் இரவுல மூன்றாவது பகுதியும் எல்லாம் திட்டமிட்டு இருக்கான். அந்த ஹதீஸல் சொல்கின்ற வகையில பார்க்கின்ற பொழுது எனக்கு எதை கேட்டாலும் நல்லா தானா அது ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த வரையறைகள் தெரியும். நீங்க அந்த நேரத்துல எதை கேட்டாலும், இதை நிறைய பேருக்கு வழிகாட்டி நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி அனுபவிச்சிருக்கிறார்கள். மிகவும் மன அழுத்தத்தோட வருகின்றவர்கள், மனக்கவலையோட வருகின்றவர்கள், தனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள், இவர்களுக்கு நாங்க சொல்கின்ற ஒரு வழிகாட்டல், ஒரு உபதேசம், உளவியல் பரிபாசன ஒரு தெரப்பி, இரவுல 2 மணிக்கு எழும்பி அழகான முறையில உணவு செய்து அமைதியாக தொழுது சுஜூதுல இருந்து உங்களோட பிரச்சனையை முன்வை, உங்களோட கவலையை சொல்லுங்க, உங்களோட தேவையை சொல்லுங்க, அதெல்லாம் நிறைவேற்றி தருவாண்டி. அப்படி செய்து பலன் கண்ட பலரை நாங்க பார்த்துட்டோம். அந்த வகையில அவ்வளவு பவர்ஃபுல் நேரம். இதுல நான் துவா கேட்க மாட்டேன், துவா ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த நேரத்துல நீங்க நின்று வணங்குனீங்கடா, பல மணித்தியாலங்கள் பல இரவுகள் நின்று வணங்கின நன்மையை அடைஞ்சு கொள்வீங்க. இதை விளங்குறதுக்கு இன்னொரு ஹதீஸை நான் சொல்றேன். அடுத்த பொன்னான நேரம், இந்த நேரங்களை இவ்வளவு தூரம் நாங்க பயன்படுத்த நீங்க திட்டமிட்டுக் கொள்ளுங்க, ஈடுபாட்டோட தொடர்பான ஒரு விஷயம். அடுத்த பொன்னான நேரம் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது அந்த இடத்துல இருந்து, அந்த நேரத்துல தொழுத நேரத்துல இருந்து
சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும் வரையில், அதாவது கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள் அப்படின்னா 6:01 சூரிய உதயம் என்று சொன்னால் 6:19 வரையும் இருக்கிற நேரம், சுபஹ் தொழுகை தொழுது 6:19 வரையும் இருக்கிற நேரம் பொன்னான நேரம். இது நாங்க எந்த அளவு தூரம் பயன்படுத்துறோம்னு பாருங்க. ஒரு ஹதீஸ பாருங்க சொல்றேன். இந்த நேரத்துல நான் இதை ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான், இந்த இடத்துல பொருத்தம் கருத்து சொல்றேன். ஒருவர் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்டா 100 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. ஒரு 100 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் 100 ஒட்டகங்களை சதக்கா செஞ்ச நன்மை. 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துல 100 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை. ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்கு 100 ஒட்டகங்களோட பெருமானத்தை கொடுக்கணும். பாருங்க, முதலாவது சுபஹானல்லாஹ்னு சொல்ற 100 முறை, 100 ஹஜ்ஜி. ஒரு ஹஜ் எங்கட நாட்டு சூழல்ல விளங்கும் போது இப்போ ஒரு ஹஜ் செய்யறா குறைந்தபட்சம் 25 லட்சம் கட்டணும். அடுத்த செலவெல்லாம் போற. அப்ப 100 ஹஜ்ஜின் சாதாரண விஷயம் அல்ல. பிசிக்கலி செய்யறதுக்கும் நன்மைகள் தர்றதுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் கூட 100 ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை நான் பெற்றுக்கொள்றேனே. அப்ப 25 லட்சத்தை 100ஆல பெருக்குங்க. எவ்வளவு பிரமாண்டமான ஒரு நன்மை என்ன செய்யறேன். இதை எப்ப செய்யணும்? சுபஹ் தொழுகையிலிருந்து சூரியன் உதித்து 20 நிமிஷம் வரை இருக்க நேரத்துல செய்யணும். அந்த இபாதத்துகளுடைய ஸ்டைல்களும் இருக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ப. இரவுல தஹஜ்ஜத் தொழுகை துவாண்ட மாதிரி இந்த நேரம் திக்ருக்குரியது. இந்த நேரத்துல தொழுகிறது இல்லை. குர்ஆன் ஓதலாம், திக்ரு செய்யலாம், துவாக்கள் ஈடுபடலாம். இந்த நேரத்துல அந்த திக்ரை செஞ்சா இப்படியான பிரமாண்டமான நன்மை இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் 100. அப்ப ஒரு சுபஹானல்லாஹ் 100 ஹஜ்ஜி, அல்ஹம்துலில்லாஹ்னா 100 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்துல பெருமான் சேர்த்து பாருங்க 5 லட்சத்துக்கு மேல. இப்ப 100 ஒட்டகம் சாதாரண விஷயம் இல்ல. 100 அடிமையில ஒரு அடிமைக்கு 100 ஒட்டகத்தை பெருமானத்தை கொடுக்குறேன். இன்னும் கூட நான் அல்லாஹ் அக்பர் என்று 100 முறை சொன்னா அன்றைய தினம் 24 மணித்தியாலத்தையும் சரியாக பயன்படுத்தி ஈடுபட்டு நன்மைகள் அதிகமாக சம்பாதிச்ச லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இவருடைய பேர் தான் இருக்கும். அல்லாஹ் அக்பர் 100 முறை சொன்னது. இந்த 4 திக்கையும் கொண்டுதான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிப்பதை விட, எனக்கு தெரியும் சூரியன் உதிக்கிறது எத்தனையோ வகையான நன்மைகளை உலகத்துக்கு மனிதர்களுக்கு கொண்டு வருகிறது. அந்த சூரியன் உதிக்கிறதை விட எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு செயல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று திக்ர் செய்வது. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து வஸ்துக்களையும் விட எனக்கு சிறந்தது, விருப்பத்துக்குரியது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். எனக்கு உயர் ரகமான ஒரு வாகனம் கிடைப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ. எனவே தான் சொன்னாங்க இவ்வளவு பிரமாண்டமானதுக்கு. எங்கள்ல யோசிச்சு பாருங்க இந்த பொன்னான நேரத்தை. ஏற்கனவே 2 மணி என்ன பொன்னான நேரம் லேசா கிடையாது, லேசா பெற்றுக்கொள்ள இயலாது. அதுல ஒரு சிரமம் ஒன்று இருக்கும், அதுல ஒரு கஷ்டம். ஆனா அதை நாங்க முயற்சிக்க ஈடுபடணும். இதான் ஈடுபாடு. அந்த பொன்னான நேரத்தை பெற்றுக்கொள்ள நாங்க முயற்சி செய்யணும். 2 மணிக்கு எழும்பி தொழுது நாங்க வேலைக்கு போறோம் இல்லையா, எங்களுக்கு வேற சோழி இல்லையா, அப்படி யோசிச்சா எங்களுக்கு ஒரு நாள் அந்த பொன்னான நேரத்தை அடையலாம். பிராக்டிஸ் பண்றவர்கள் இருக்கிறார்கள், அதை நாங்க கண்ணூடாக காண்கின்றோம். கண்ட உதாரணங்களை தான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். அவங்களும் நாளாந்த வேலை, அந்த நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் கூட மார்னிங் டெய்லி ரூட்டீன் ஒர்க்கு போயிட்டுருவார். அவட ரூட்டீன் ஒர்க் முடிஞ்ச இடையில தூங்குறேன் இல்லை, அடுத்து ஈவினிங் வேலையில் இருக்க 10 மணிக்கு தூங்குவோம். நாங்க 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழும்புற இந்த சயின்டிபிக்கலி இத்தனை மணி தியானம் தூங்கணும் இத்தனை அல்ல. எங்கட பொடிக்கு எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்கணும், எந்த நேரம் கொடுக்கிறோம், அதை ஒரு நான் சொல்ல பயாலஜிக்கல் கிளாக் அதை செட்டப் பண்ணிட்டோம்டா அது எங்க ரிசல்ட். நாங்க அந்த நேரத்தை அப்படி பயன்படுத்திக் கொள்வோமா இருந்தா
எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சுன்னா சுபஹ் தொழுகைக்கு முந்தி ஸ்லோவா தூக்கம் போட்டு எழும்புவாங்க. இப்படி தொழுதவங்க இடையில பரதான் தொழுகை மிஸ் ஆயிடாம பார்க்கணும். நாங்க 2 மணிக்கு தொழுவோம்னு சொல்லிட்டு 2 மணிக்கு எழும்பி அரை மணி நேரம் தொழுதுட்டு அங்க பறந்து விட்டுட்டு போயிட்டு என்ன காரணம் காட்டப்படாது. ரைட், பேலன்ஸ். அது அந்த ஈடுபாடு இருந்தால் அதான் சொல்ல, அந்த ஈடுபாட்டை விளங்கப்படுத்த சொன்னேன். அந்த ஈடுபாடு இருந்தால் 2 மணிக்கு தொழுதுட்டு சின்னோரு தூக்கம் போட்டு சுபஹ் தொழுகைக்கும் போவார். அந்த ஈடுபாடு இருந்தால் உரிய நேரத்துக்கு தொழிலுக்கு போவாரு. இதுதான் நாங்க சொல்ல வரோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? நாங்க எங்களை பழக்கப்படுத்துறோம். இப்ப இந்த பொன்னான நேரத்தை எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? சரி, அந்த 2 மணில இருந்து 3 மணி இருக்க பொன்னான நேரம். அடுத்து சுபஹ் தொழுகையில இருந்து சூரியன் வைக்கிற பெண்களை பொறுத்தவரையில யாரா போராட்டம் தான். அதுவும் ஜொப் செய்யற பொம்பளையா இருந்தா இன்னும் பெரிய போராட்டம். வீட்டுக்குள்ள கடமையும் செய்யணும், ஜொப்பையும் செய்யணும். அந்த நேரத்துக்குள்ளாக பல 10 வேலை செய்யணும். அவங்க ரெடி ஆகணும், அடுத்தவங்க ரெடி ஆக்கணும். இப்படி பலதும் வேலை. அந்த பொன்னான நேரம் முடிஞ்சு. நான் சொல்ல வரல இபாதத்தில் மாத்திரம்தான் என்று. ரைட், நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க இதுல பின்னுக்கு பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் இபாதத்தாக மாத்தலாம். அதுக்கு முந்தி கேட்டோம்னா அப்ப நாங்க வேற ஒன்றும் செய்யறீங்களான்னு கேட்டப்படா. நாங்க பேசுவோம். ரைட், ஆனா முக்கியமாக சொல்ல வந்தேன் இந்த பொன்னான நேரம். அடுத்து இன்னொரு பொன்னான நேரம் இருக்கு. இன்னொரு மத்தியாலம் இருக்குது. இரவு 2 மணில இருந்து 3 மணி ஒரு மத்தியாலம். இப்ப சுபஹ் தொழுகையில இருந்து சூரியன் உதிக்கும் வரை கிட்டத்தட்ட 5:20க்கு நாங்க தொழுது முடிஞ்சோம்னு சொன்னா 6:20 வரை ஒரு மத்தியாலம் இருக்கு கிட்டத்தட்ட. அடுத்த பொன்னான நேரம் குபைலல் மக்ரிப், மக்ரிபுக்கு சற்று முன்னரில் இருந்து 6:31க்கு மக்ரிபுண்டா 6:10 இருந்து அல்ல 6 மணில இருந்து நாங்க இந்த பொன்னான நேரத்தை ஆரம்பமாகிறோம். இது எதுவரைன்னா இஷா அதான் கேட்கும் வரையில கிட்டத்தட்ட அங்க ஒரு 60 மணி இருக்கு. இந்த நேரத்தை எந்த அளவுக்கு நாங்க பயன்படுத்துகின்றோம்? ஆண்களை பொறுத்தவரையில மகரிபுக்கு போனவர்கள் இஷா வரையும் பள்ளியிலே இத்திகாஃப் இருந்து அந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். மகரிபுக்கு சற்று முன்னர் பள்ளிக்கு போயிட்டு மாலை திக்ர்களில் ஈடுபட்டு விட்டு தொழுகையில் ஈடுபட்டு இத்திகாஃபுடைய நியத்தோடு இருந்து இஷா தொழுட்டு வரக்கூடிய வழக்கம் இருக்குமா இருந்தால் பெஸ்ட். அது அவங்க முராபித்தூன் அந்த சிறப்பை இருக்கும், அது வேற விஷயம். எனவே இந்த 3 பொன்னான நேரத்தையும் நாங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா இருந்தால், அதை சரியாக பயன்படுத்தி ஒரு திட்டமிடல் தேவை, ஒரு ஈடுபாடு தேவை. அந்த ஈடுபாடு இருக்கின்ற பொழுது இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோமா இருந்தா மிகப்பெரிய, அதாவது ஏற்கனவே சொன்னது போல அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தான் சூரத்து தக்காசு சொல்றது எங்களுக்கு கிடைச்சிருக்க நேரம் குறுகியது. அந்த குறுகிய நேரத்துக்குள்ளால இந்த 3 மணித்தியாலம் 3 பொன்னான நேரங்களையும் நாங்க திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால், மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கவனமாக கேளுங்க. எங்களுடைய ஈடுபாடுதான் இல்ல நாங்க பயன்படுத்த போறோம். ஈடுபாடு இல்ல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நாங்க சோழிகளை தான் பார்த்தோமா இருந்தால், எங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நாங்க ஒரு நாளும் எதையும் செய்ய மாட்டோம். ஆக முக்கியமாக எங்களுக்கு ஈடுபாடு என்றதுல நேரம் மிக முக்கியமானது. உங்களுக்கு பல விஷயங்கள் இங்க சொன்ன அந்த ஈடுபாட்டை விளங்குறதுக்கான நேரத்தை மையப்படுத்தி செயல்களை மையப்படுத்தி பல விஷயங்கள் சொன்னாங்க. அந்த வகையில அந்த ஈடுபாடு என்று சொல்றது எங்களோட மனசுல வரணும். ஒரு விஷயத்துல இருக்க ஈடுபாடு, இன்வால்வ்மெண்ட், என்கேஜ்மெண்ட். ரைட், இது எந்த அளவு தூரம் வருவதோ அந்த அளவு தூரம் எனது வாழ்நாள்ல ஒவ்வொரு பொழுதுகளையும் ஒவ்வொரு வினாடிகளையும், ஆக முக்கியமாக நாங்க விளங்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான் இந்த பகுதியில, நாங்கள் ஒவ்வொரு வினாடியையும் திட்டமிட வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு வினாடியும் வீணாக போயிடப்படாது. நாங்க பல இடங்கள்ல பல விடயத்துக்காக காத்திருக்கிற நேரங்கள், பயணங்கள் போற சந்தர்ப்பங்கள், ரைட், ஒவ்வொரு நேரத்தையும் திட்டமிடுமாக இருந்தால், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாடுமாக இருந்தால், அது கேட்ட வகையிலாக தொழுகைகளாக, குர்ஆன் திலாவத்துகளாக, அன்றாட வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு செய்கின்ற நன்மைகளாக, பொது வேலைகளாக இப்படி நாங்க திட்டமிட்டு
இந்த நேரத்தை காலத்தை இந்த நேரத்துல காலத்துல ஈடுபாட்டோடு இயங்குறதுக்கு வல்லநாயன் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தார்ல வேண்டும் என்று கேட்டு இன்றைய அமர்வை நாங்க முடித்துக் கொள்வோம். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஈடுபாட்டை கூட்டுகின்ற வகையில அல்லது நான் இன்னைக்கு மையப்படுத்தி சொன்னதை பொன்னான நேரம் என்பதை பயன்படுத்தக்கூடிய வகையில நாங்க ஒரு பிராக்டிஸ் எடுக்கலாம். ஒன்று, இந்த 3 பொன்னான நேரங்கள்ல ஏதாவது ஒரு பொன்னான நேரத்தை நான் பயன்படுத்துறதாக ஒரு உறுதி பூண்டலாம், ஒரு முடிவு எடுக்கலாம். யாருக்கு எந்த நேரம் வசதின்னு பார்த்துக்கோங்க. 2 மணில இருந்து 3 மணி இருக்கு அந்த நடுநிசி நேரம் பவர்ஃபுல்லான நேரம். பல தேவைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள், பல கவலைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள், பல பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் பலருக்கு இருக்குது, நீங்காத கவலைகள் இருக்கிறது. சிந்திச்சு பார்த்தா மன அழுத்தத்தால விழுந்துருவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நடுநிசி நேரம் 2 மணில இருந்து 3 மணி வரை இருக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. இதுல நீங்க நான் சொல்ற உங்களோட கவலைகள் வெளியே வருவீங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவீங்க, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க, நன்மைகள் அதிகமாக தேர்ந்தவர்கள். காலையில் இருக்க பொன்னான நேரத்தை பயன்படுத்தி அதிகமாக குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்வது, இந்த மாதிரி காலை நேரம் பொன்னான நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி தன் மாலை நேரத்துல குபைல் அல் மக்ரிப். எனவே தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிச்சு பார்க்கும்போது, வாழ்க்கையை படிச்சு பார்க்கும்போது, மக்ரிபு தொழுகையில இருந்து இஷா தொழுகை வரையும் தொழுகையில தான் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அந்த அந்த மக்ரிப் தொழுகை இஷா தொழுகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தேடி பார்க்கும்போது வருகின்ற ஹதீஸ்கள், அவங்க 6 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க, 4 ரக்காத் தொழுந்திருக்காங்க, 2 ரக்காத் தொழுந்திருக்காங்க. இப்படி பல வகை ஹதீஸ்கள் இருக்குது. இப்படி தொழுகையில கூடுதலான போக்கஸ், பள்ளியில இத்திகாஃப் வந்து தொழுகையில போக்கஸ் பண்ணின மாதிரி இருக்கு. இப்ப காலை நேரம் திக்ருக்குரியது, மக்ரிப்ல இருக்கிற நேரம் தொழுகைக்குரியது, நடுநிசி நேரம் துஆக்குரியது. சும்மா இப்படித்தான்றது இங்க ஹதீஸ் சட்டம் ஃபிக்ஹ் கேட்க வேணாம், இப்படி விளங்கக்கூடியதாக இருக்கு இந்த பொன்னான நேரங்களை பொறுத்தவரையில. எனவே மதிப்பு சகோதரி, இந்த பொன்னான நேரத்துல ஏதாவது ஒன்றை நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு அதோட அனுபவம் என்ன, இப்ப நான் சொன்னது பிரச்சனையிலிருந்து தீர்வு கண்டேன், கவலைகள் நீங்கியது, ரைட், அதே மாதிரி தேவைகள் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லலாம். அல்லது காலை நேர பொன்னான நேரத்தை பயன்படுத்தி அதுல ஆகப்பெரிய மன அமைதியையும் சந்தோஷத்தை அனுபவிச்சேன். இப்படி எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் ஆர்கனைஸ் பண்றாங்க கேட்டுக்கொண்டது உங்களோட இந்த செஷன் தொடர்பான ஃபீட்பேக்குகளை, கருத்துக்களை நீங்க இந்த குழுமத்துல போடலாம். அது அடுத்த ஆட்களையும் மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக. சில வேளை இந்த 45 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம் நீங்க ஃபீட்பேக் சொல்லும் போது இப்படி ஒரு பகுதி இருக்குது என்று அவங்களுக்கு கிளிக் ஆகும், கனெக்ட் ஆகும். அந்த வகையில தான் இந்த ஃபீட்பேக் ஒரு விஷயம் நாங்க மோட்டிவேட் ஆகுவோம் ஆர்கனைசர்ஸ். ரெண்டாவது, கேட்டுட்டு இருக்காங்களுக்கு சில டைம்ல இந்த 45 நிமிஷமும் கிளிக் ஆகாத, கனெக்ட் ஆகாத ஒரு பாயிண்ட் ஃபீட்பேக் கொண்டு சொல்லும் போது கனெக்ட் ஆகும். அந்த வகையில கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்களை குரூப்ல போடுங்க. நாங்க ஏற்கனவே சொன்னது போல போன சொன்னோம், உங்களோட ஃபீட்பேக்குகளை போட்டதுக்கு மாறி அட்மின்ல அந்த குரூப்பை சர்க்கட்டு சொல்லியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த நிகழ்ச்சியில தனிப்பட்ட முறையில் பலர் எனக்கு ஃபீட்பேக் போட்டாங்க, அதுல நான் போட் பண்ணியிருந்தேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில இந்த ஃபீட்பேக்ன்றதும் அடுத்தது செஷன் ஆரம்பிக்கும் போது ரீகேப் பண்றது, சமரி செய்யறதும் ஒரு நிகழ்வுட மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. எனவே இதுல சமரி அவரால் செய்யணும். வார செஷன் ஆரம்பத்துல நான் இன்னைக்கு நான் ஒரு ஆரம்பம் செஞ்சேன், அது மாதிரி இந்த செஷனை ஒரு ஆள் ஏற்கனவே கைய ஹேண்ட்ஸ் அப் பண்ணி சமரின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க குரல் நாங்க இப்படி பேசுற குரூப்ல பலர் இருக்காங்க யோசிக்கிறதுல, நீங்க தாவா நோக்கத்துல நன்மையை கருத்துல கொண்டு அல்லாத திருப்தியை நோக்கமாக கொண்டு பேசுங்க, இதுல பிரச்சனை இல்லை. அது ஒருத்தர் ரீகப் பண்ணணும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணின அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்காதனால குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஜஸாக்குமுல்லா ஹைர். வேற யாரும் ஏதாவது கருத்து சொல்ல இல்லைன்னா நாங்க முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுக்கொள்வோமா? யார் கருத்துக்கள் சொல்றதா சொல்லலாம், அப்படி இல்லாட்டி முடிச்சு கொள்ளலாம். ஆம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எனக்கு ஷேக் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு எனக்கு பட்டுச்சு. என்னன்னா, இப்ப லேடிஸுக்கு வந்து இந்த பிஸியான நேரம், அதனால ஆம். டைமை வேணுமா மாற்றங்கள் செய்யணுமான்றதையும் அவங்களுக்கு குரூப்ல போட்டு ஓ, கூடுதலான ஆட்கள் குறிப்பா நான் லேடிஸ் தான் கவலைப்பட்டேன் வாராங்க. கேட்டோன்னே. ஆ, ஏன்னா இதுல பெரிய ஒரு டீம் லேடிஸா தான் இருக்காங்க. ஓ அப்ப அவங்களோட கணத்தை சொல்றேன். நல்லா நீங்க குரூப்ல போடுங்க, இந்த மாதிரி அதை டிஸ்கஷனா போகலாம். ஃபைனல் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நேரத்தை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க. மற்றது ரீகப் அது பண்றதுக்கு ஷேக் சொன்ன மாதிரி யார் சரி இன்னொரு ஆள் முன்னுக்கு வந்து அவங்க இப்பவே ரெடியாகி எங்களுக்கு அறிவிச்சாலும் பரவாயில்ல, அவங்களோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ரீகப் ஆமா. பண்றதுக்கு இல்லையா. அதுவும் வேற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா நல்லா. இப்ப 2 3 நாள் ஒரு ரீகப் பண்ணினவர் இன்றைக்கு அவருக்கு வந்து கூட நிலைமை கூட காணல, அவர்கிட்ட பேர் இருக்கல. லைவா வார ஒரு ஆள் லேடி ஆயிக்கலாம், ஜென்ட் ஆயிக்கலாம், எங்களுக்கு ரீகப் பண்ணி தந்தா மிச்சமே சப்போர்ட்டிவ் ஆயிக்கும் எங்களுக்கு செய்யறதுக்கு. ஏற்கனவே அறிவிச்சு கொள்ளலாம் அல்லது சொல்லிக் கொள்ளலாம். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறது ரிகப்பர் செய்யலாம், நல்லா இருக்கும் அது. இந்த செஷனை ஓ கொஞ்சம் விருப்பமாகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் கொண்டு போகலாம். மிக முக்கியமாக ரீகப் பண்றது, பக்கத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், ஃபீட்பேக், அதே மாதிரி நம்பரை கூட்டுறது, ஓ பார்ட்டிசிபேட் நம்பர் கூட்டுறது. அடுத்த டைமை கொஞ்சம் போடுங்க. டைமை போட்டா கொஞ்சம் மாறின ஆட்களோட நம்பர் கூடுமோ தெரியாது. நீங்க கொஞ்சம் நாங்க மார்னிங் கருத்தை ஹவர்ஸ் போடுங்க. போட்டோம், சண்டே மார்னிங் ஹவர்ஸ் போட்டோம், எப்படியும் தெரியலையா. அதை நான் எப்படி? நான் பார்த்து 2 3 டைம் தரப்பட்டுச்சுன்னா நாங்க போல் ஒன்று போட்டு கேட்கலாம், யாருக்கு கூட வரையலும்னு சொல்லி ஒரு போல் ஒன்று செட் ஓ, பண்ணி வாட்ஸ்அப் ஓ. குரூப்ல தானே வசதியான நேரம் சொன்னா தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் ஒன்று போட்டு 2 3 பேர் போட்டு கூடுதலான ஆட்களுக்கு வரக்கூடிய நேரம் மட்டுக்கு நாங்கள் சான்ஸை கொடுக்கலும். ம். சரி ஷேக், அப்படி இதுல நாங்கள் நாங்க முடிச்சு சைட் கொள்வோம். பவர்ல ஒரு குரூப் இருக்குது. அதுல ஒரு 500,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப இது ஆ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ல 300, கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க. ஆனா ஓ பார்ட்டிசிபேஷன் இன்னும் 50க்குள்ள தான் இருக்கிறாங்க. ஓ சில வேலை இல்ல, டைம் கன்சர்னும் தெரியாது. யூடியூப்ல பாக்குறாங்க, ஒரு 10 50 பேர் பார்த்திப்பாங்க, வியூஸ் வருது. ஆனாலும் லைவா வந்து செய்யறது தானே பெரிய பிரயோசனமாய்க்கும். சரி சரி ஷேக், அப்படி நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம் இல்லையா. சரி, நீங்க அப்ப அந்த ஃபீட்பேக் போடுறதுக்கு மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்கள்கிட்ட அப்படியே காத்து சொல்லுவாங்க ஓப்பன் இன்ஷா அல்லாஹ். வச்சிருப்போம். அப்போ விருப்பமான ஆட்கள் ஃபீட்பேக்கை போட்டு எங்களை எப்படி சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களோட அபிப்பிராயம் இல்லாமல் எங்களுக்கு போகிறது, நாங்கள் தனி முடிவாக தான் எடுக்கணும் பார்க்குறதுனால அவங்களோட அபிப்பிராயம் வந்தால் எங்களுக்கு ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுக்க இயலும் இன்ஷா அல்லாஹ். ஓ, இன்ஷா அல்லாஹ். ஓகே ஷேக், ஓகே, அப்போ முடிச்சு கொள்வோமே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.